போதுமென்ற மனம். இந்த மூன்றும் இருக்கிறவனே ஒரு நாளும் அவன் சோதனைக்கு உட்பட வேண்டியது வராது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ஆளு 1,00,000 ரூபாய் கொடுத்தா 1 கோடி ரூபாய் கிடைக்குமா, 1,00,000 ரூபாய் கொடுத்தா 1 கோடி ரூபாய் கிடைக்குமா எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஒருத்தர் அவருடைய பிள்ளைய படிக்க வைக்க முடியலன்னு சொல்லி எனக்கு பீஸ் கட்டுறதுக்காக வந்திருந்தார். அவர் வந்திருந்த அழுததை கண்டு நானும் என்ன செய்தேன், அந்த தவணை முறையின் அத்தனை ஃபீஸையும் நான் கட்டி தோத்துறேன். அவன் டைரக்டா காலேஜுக்கு பே பண்ணிட்டேன். ஒரு 2 வாரம் 2 இல்லை 1 மாசம் இருக்கும். மார்த்தாண்டத்தில் நிற்கிறேன். ஒரு காவல்துறை நண்பரை பார்த்தேன். அவர் என் கூட பேசிட்டு இருக்கும் பொழுது, பாஸ்டர் பெரிய தலைவலியா இருக்குன்னார். என்னன்னு அவர் சொல்லுதார், என்கிட்ட ஃபீஸ் கட்ட வாங்கிட்டு போனார்ல 67 லட்சம் கொடுத்துருக்கான் இந்த ஆள். எத்தனை லட்சம்? என்ன நீங்க ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஓப்பன் மீட்டிங்ல தான் பேசுறேன். என் பிரசங்கம் இப்படித்தான் இருக்கும். நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டே போல இருக்கு. குளுக்கோஸுக்கான ஒரு வாய்ப்பும் இல்லை. நீங்க தான் அல்லேலியா சொல்லி குளுக்கோஸ் ஏத்திக்கிடணும். கை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அருமை. அது 60 எதுக்கு 67 கோடி. அப்ப இந்த 67 கோடி கிடைச்சா இவனுக்கு அது கெதியோ? ஆர்க்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போவான் இல்லையா? நல்ல வேலை கிடைக்கல. அதுக்கு அவசியம் என்ன? உன்னை அழைத்தவர் கர்த்தர் தானே, நடத்துறாரா இல்லையா? எவ்வளவு நல்ல தெய்வம் ஐயா. போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி என்னை சோதனைக்குட்படாமல் என்னை தப்ப பண்ணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு ஆமென் சொல்ல முடியும்?